இன்று பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பதவியேற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், தாவேக ஆட்சி அமைப்பதில மேலும் இழுபறியான சூழ்நிலை நிலவுது. இடதுசாரிகளுடைய ஆதரவு யாருக்கு? விசிகாவின் நிலையினால பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்னு 2 கட்சிகள் வெள்ளிக்கிழமையே ஆதரவு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்னு கட்சிகளினுடைய ஆதரவு இருந்தாலும் விஜய் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து தான் வருது. தமிழக சட்டசபை பேரவை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேகா தனிபெரும் கட்சியாக உருவெடுத்து இருக்கக்கூடிய நிலையிலும் திமுக 59, அதிமுக 47, காங்கிரஸ் 5, பாமக 4, விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லிம் கம்யூனிஸ்ட் தலா 2ன்னு பாஜக, தேமுக, அமமுக தலா 1 தொகுதிகளை வெற்றி பெற்றுச்சு. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைங்க. இப்போது தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளே போட்டியிட நிலையில் 107 இடங்கள் மட்டுமே அந்த கட்சியிடம் இப்போது இருக்கு. தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக ஆளுநர் ஆர்லேக்கருக்கு விஜய் கடந்த செவ்வாய்க்கிழமையே கடிதம் அனுப்பினார். மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரங்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் கோரிக்கையும் கேட்டார். இதோடு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக்னு கட்சிகளோடு தாவேக ஆதரவு கூறினுச்சு. இந்த நிலையில் திமுகவுடன் அதிமுக கூட்டணியை முறித்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தாவேக ஆட்சி அமைக்க புதன்கிழமை ஆதரவு அளித்திடுச்சு. இதையடுத்து ஆளுநரை புதன்கிழமை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கூறினார் விஜய். அப்போது தாவேகாவின் 107 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சியில் 5 எம்எல்ஏக்கள்னு 112 பேரின் ஆதரவு கடிதத்தை வழங்கினாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மைக்கு பலம் இல்லாத காரணத்தால் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்கல. இதனால் விஜயை வியாழக்கிழமை அழைத்த ஆளுநரும் பார்த்திங்கன்னா, பெரும்பான்மை எண்ணிக்கையை உறுதிப்படுத்தவில்லை என்பதால் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லைன்னு விளக்கம் அளித்தார். இடதுசாரிகளுடைய ஆதரவு பார்த்திங்கன்னா, இதற்கிடையே தாவேக ஆட்சி அமைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ தங்களுடைய ஆதரவை வெள்ளிக்கிழமை நாளே சொல்லிடுச்சு. இந்த 2 கட்சிகளும் தலா 2 தொகுதிகளை வெற்றி பெற்றுச்சு. இந்த நிலையில் விசிகா நிலைப்பாடு தாங்க முக்கிய பங்காக இருக்குது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை அறிவிக்கப்படுன்னு அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் சொன்னார். இது குறித்து அவர் வெள்ளிக்கிழமை இரவே வெளியிட்ட அறிக்கையில் ஆட்சி அமைக்க தாவேக ஆதரவு கேட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உயர்நிலை குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை இணைய வழியில் நடைபெற்றுச்சு. உறுப்பினர்கள் பகிர்ந்த கருத்துக்களின் அடிப்படையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவும் விசிகாவின் நிலைப்பாட்டை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சனிக்கிழமை அறிவிப்பார்னு சொன்னாங்க. விசிக ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய திருமாவளவனை சந்தித்துட்டு பார்த்தீங்கன்னா சென்றிருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவும் தெரிவித்ததையொட்டி தற்போது தாவேக ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 116ஆக உயர்ந்திருக்கு. இதையடுத்து தாவேக தலைவராக விஜயோ ஆளுநர் ஆர்லேக்கரை 3வது முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கூறினார், கடிதமும் அளித்தார். முன்னதாகவே மாலை 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநரை விஜய் சந்திப்பதாக இருந்திருக்கு. ஆனால் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு கடிதம் கிடைக்க தாமதமானதால தான் மாலை 6:50 மணியளவில் ஆளுநரை சந்தித்திருக்காரு. அவருடன் பொது செயலாளரான எஸ். ஆனந்த், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரான கே.ஏ. செங்கோட்டையன், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலராக ஆதவ் அர்ஜுனா, பொருளாதார பி. வெங்கட்ரமணன், கொள்கை பரப்பு பொதுச் செயலரான கே.ஜே. அர்ஜுன்ராஜ் போன்ற பலரும் இந்த பார்த்தீங்கன்னா சந்திப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆளுநராக இருக்கக்கூடியவர் கேட்ட அறுதி பெரும்பான்மை எண்ணிக்கையான 118 நிரூபிக்காத சூழ்நிலையால் ஆட்சி அமைக்க விஜய் ஆளுநர் அழைக்கவில்லைன்னு தகவல் வெளியானுச்சு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தாவேகாவுக்கு வெள்ளிக்கிழமை ஆதரவு அளிக்க மறுத்துவிட்டது. திமுகவுடன் தான் கூட்டணி தொடருன்னு திட்டவட்டமாக சொன்னதால் அந்த கட்சியின் தேசிய தலைவரான கதர் மோகினி தீனை தாவேக கொள்கை பரப்பு செயலர்
அருண்ராஜை 3வது முறையாக வெள்ளிக்கிழமை சந்தித்து ஆதரவும் கொடுத்தாரு. இதை ஏற்க மறுத்த அந்த கட்சி தமிழகத்தின் ஜனநாயக முறைப்படி ஆட்சியை நிறுவ ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அறிவிக்கையை வெளியிட்டுச்சு. இந்த அறிவிக்கையின் அடிப்படையில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒப்புதல் அளித்து விட்டதாகவும் தகவல் வெளியான பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் ஆதரவு தெரிவிக்கவில்லைன்னு அந்த கட்சி மறுப்பு தெரிவித்தது ஒரு அறிவிக்கை வெளியிட்டாங்க. இதற்கிடையில் அமமுக பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரன் ஆளுநர் ஆர்லேக்கரை வெள்ளிக்கிழமை இரவு சந்தித்திருக்காரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும்னு ஆளுநரிடம் டிடிவி தினகரன் கடிதம் அளித்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் மன்னார்குடி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக எம்எல்ஏ காமராஜ் வெற்றி பெற்றாரு. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கடிதம் அளித்த பின்னர் காமராஜை காணவில்லைன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தின் குதிரை பேரம் நடைபெற தொடங்கிடுச்சுன்னு அவர் ஆளுநரிடம் புகார் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இதற்கிடையே 2வது முறையாக டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகைக்கு வந்து ஆளுநரை சந்தித்தார். பின்னர் காமராஜ் எம்எல்ஏவோடு செய்தியாளர்களை சந்தித்து டிடிவி தினகரன் காமராஜ் எம்எல்ஏ பேரில் தாவேகாவுக்கு ஆதரவு அந்த கட்சி ஆளுநரிடம் கொடுத்த கடிதம் மோசடியானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கிடையில் திருமாவளவன் முதல்வரான பல பரபரப்பு செய்திகள் பரவிட்டு வருது. தமிழக அரசியலில் பரபரப்பு திருப்பமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் முதல்வராகலான்னு தகவல் வெளியாகியிருக்கு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவளிக்க வேண்டும்னு திருமாவளவனுக்கு ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்ததாகவும் இன்னொரு செய்தி வெளியாயிருக்கு. அது என்னன்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தருமாறு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைக்க இன்னும் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேவை என்பதால திருமாவளவன் தலைமையிலான விசிகாவின் ஆதரவை தாவேகா கோரியுள்ளது. இந்த நிலையில தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஆலோசனை நடத்தி இன்று அறிவிக்க உள்ளதாகவும் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இதனிடையே விஜய் ஆட்சி அமைக்க விசிகா ஆதரவளிக்க வேண்டும்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்தாராம். இது குறித்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தமிழக மக்கள் நலன் கருதியும் தமிழக மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அரசியலில் ஈடுபட்டுள்ள திருமாவளவன் அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை மதித்து புதிய ஆட்சியை ஏற்படுத்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளிக்க வேண்டும்னு தாவேக ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் ஆளுநர் ஆர்வி ஆர்லேக்கர் உள்நோக்கத்தோடு செயல்படுவது தெரிய வருதுன்னு அவருடைய கருத்தை தெரிவித்திருக்காரு. இருந்தாலும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாத இந்த நிலையில் 107 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருது. ஆட்சி அமைப்பதற்கான மற்ற கட்சிகள் ஆதரவையும் தாவேகா பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு வந்தாங்க. இதுவரையில தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு 5 இடங்களை பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் தலா 2 இடங்களை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவளிச்சிச்சு. இருந்தாலும் ஆட்சி அமைக்க இன்னும் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேவை என்பதால திருமாவளவன் தலைமையிலான விசிகாவின் ஆதரவை தாவேகா வேண்டியிருந்துச்சு. இந்த நிலையில தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஆலோசனை நடத்தி இன்று அறிவிப்பதாகவும் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. காத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவலும் வெளியாகி வருது. அது தாவேகா தனியாகவே வந்து ஆட்சி அமைத்திருக்கலாம், ஆளுநரிடம் சென்றிருந்தால் தனியாக ஆட்சி அமைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. திமுக செய்தி தொடர்பாளரான TKS இளங்கோவன் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் ஆட்சி அமைக்க தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் தாவேகா தலைமை விஜய் புதன்கிழமை சந்தித்து உரிமை கோரியதோ அப்போது தமிழ்நாட்டின் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களை பட்டியலை வழங்க வேண்டும்னு விஜயிட ஆளுநர் சொல்லியதும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வியாழக்கிழமை காலை மீண்டும் தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்த பிறகு ஆளுநர் தரப்பில் அறிவிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. மேலும் ஆட்சி அமைக்க 118 என்ற எம்எல்ஏக்களின் பட்டியல் கட்டாயம் ஆளுநர் மீண்டும் திட்டவட்டமாக சொன்னார். இது குறித்து பேசிய திமுக செய்தி தொடர்பாளராக இருந்த TKS இளங்கோவன் அவர்கள் தாவேகா முதல்ல 107 இடங்களுக்கு ஆளுநரை அணுகியிருந்தாலே ஆளுநர் அவர்கள் அணைத்திருப்பார். ஆனால் தாவேகா தங்களோடு வேறு ஒரு கட்சியை சேர்த்து கொண்டதால் இடங்களை எண்ணிக்கை 112 ஆகிறது. அதனால் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு ஆளுநர் நிச்சயம்
சொல்வார். தாவேகா மட்டும் சென்றிருந்தா தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைச்சு பின்னர் சட்டப்பேரவையில் தங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கலான்னு ஆளுநர் அவர்களை அழைத்திருப்பார். அப்போது தாவேகாவுக்கு சில கட்சிகளின் ஆதரவு கிடைத்திருப்பதால அரசாங்கம் தனி பெரும்பான்மையை காத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு.